Hi guys, welcome back to the channel. இது 2023 மாடல் i20 பேஸ் வேரியன்ட். இது என் ஃப்ரெண்டோட கார் 2 வருஷமா யூஸ் பண்ணியிருக்கான். இந்த 2 வருஷத்துல இந்த கார்ல அவனுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு டீடைலா சொல்லியிருக்கான். அதெல்லாம் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு பிடிச்சது வந்து லுக் அண்ட் கலர் தானா. இதுக்கு முன்னாடி அவன் மேக்னைட் பார்த்தான், i10 பார்த்தான். அதெல்லாம் விட இந்த காரோட லுக் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது தான். இந்த செக்மெண்ட் உள்ள கார்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஸ்போர்ட்டியா இருந்திருக்கு இந்த லுக். அதுக்கப்புறம் வந்து இந்த கலர், இது வந்து மிட் நைட் ப்ளூவா, ஆக்சுவலா ஒரு டார்க் டோன்ல இருக்கு. இது ப்ளூ கலர் தான், உங்களுக்கு வெயில்ல ப்ளூ மாதிரி இருக்கு. ஆனா இதுவே கொஞ்சம் லைட் கம்மியா இல்ல இருட்டுல நைட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலர் மாதிரி இருக்கு. இது ப்ளூ மாதிரி தெரியல, இந்த டியூவல் கலர் மாதிரி இருக்கிறதுனால இந்த கலருமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். அடுத்ததா பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த கார் நான் நிறையவே ஓட்டியிருக்கேன். நாங்க வந்து தலக்கோனா கூட இப்ப ரீசெண்டா போயிட்டு வந்தோம். அவ்வளவு ஸ்மூத்தா இருந்ததுங்க. இந்த கியர் ஷிஃப்டிங்கா இருக்கட்டும், பிக்கப்பா இருக்கட்டும், டக்குன்னு இன்ஸ்டன்டா ஆக்சிலேட்டர் அழுத்தினோடனே நல்ல இன்ஸ்டன்டா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கரெக்டா கார் குட்டியா இருக்கு, நல்லா அப்படி கட்டெல்லாம் அடிச்சு போனா செம்மையா இருக்கும். ஓட்டும் போதே அந்த ஃபீல் இருக்கும், சூப்பரா இருக்கு. தேர்ட் ஒன் வந்து ஸ்பேஸ். இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 பேரு கொஞ்சம் தாராளமா உட்காரலாம். மூணாவதா ஒரு ஆள் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் உட்காரலாம். பட் 2 பேருக்கு ஒரு தாராளமான ஸ்பேஸ், நல்ல இடம் நிறையவே இருக்கு. நான் வந்து 5'9", அரௌண்ட் 5'9", 176.6 சென்டிமீட்டர். எனக்கு பாருங்க இவ்வளவு லெக் ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த கார் இன்னும் கொஞ்சம் அந்த சீட்டை பின்னாடி தள்ளலாம், மேபி இடம் கொஞ்சம் கம்மியாகலாம். பட் ஆனா ஓகே, கால் நீட்டிட்டா கூட நல்லா உட்காரலாம். தலைக்கும் எனக்கு நிறையவே கேப் இருக்கு. வெளியில இருந்து பார்க்க கார் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு, உள்ள வந்தா போதும்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி தான். இவங்க இந்த சீட்டை வச்சிருக்கவங்க பொறுத்து தான். இந்த சீட்டை ரொம்ப பின்னாடி தள்ளிட்டாங்கன்னா கஷ்டம். எந்த கார்லயுமே கஷ்டம் தான். இப்போ ஓரளவுக்கு முன்னாடி தான் இருக்கு. எப்படி இருக்கு ஆக்சுவலா பேஸ் வேரியன்ட்லயே ஏசி வெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏசி வெண்ட், சார்ஜிங் போர்ட், பூட் ஸ்பேஸுமே கொஞ்சம் நிறைய தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு இடம் இருக்குன்னு. ஏதோ உடஞ்சது, ஆனா பாக்க சின்னதா தெரியுது. பட் ஆனா என்ன ரொம்ப உள்ள இருக்கு அவ்வளவுதான். பட் ஆனா நல்லா உள்ள நான் படுத்துட்டு போலாம். படுத்துட்டு இப்படி உட்காந்து நான் மூடிட்டா எனக்கு யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அடுத்ததா எனக்கு இந்த கார்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா மைலேஜ். நல்ல பிக்கப் இருக்கு, நல்ல வண்டி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இன்ஜினும் நல்லா 100 வரைக்குமே ரொம்ப ஃப்ரீயா போகுது. அப்படி இருந்துமே இந்த வண்டி வந்து 14 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் தருது. இவன் ஓட்டுறதுக்கு 13 தருது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டினா கண்டிப்பா 14 மேல கூட தர சான்சஸ் இருக்கு. ஹைவேல போகும்போது 80 to 100 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணுவான். 16 to 17 கிலோமீட்டர் மைலேஜ் தரலாம். அப்ப கண்டிப்பா ஸ்லோவா போனா 19 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் கியா சொன்னட்லயும் ஆல்மோஸ்ட் இதே பெர்ஃபார்மன்ஸ் தான், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அது டர்போனால இன்னும் கொஞ்சம் பவரா இருக்குமோ என்னமோ. பட் இந்த பவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே அளவுக்கு தான் இருக்கு. ஆனா இதுல இவ்வளவு மைலேஜ் தருது, இதுல மைலேஜே தரல. ஆனா கம்பெனில என்ன மைலேஜ் சொன்னாங்களோ அதே மைலேஜ் தான் கிடைச்சிருக்கு, அதோட கம்மியா எதுவும் கிடைக்கல. லாஸ்ட் ஒன் என்னன்னா மெயின்டெனன்ஸ். இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 31,197 கிலோமீட்டர், 31,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் 8,000, அரௌண்ட் அந்த 8,000 தான் பேசிக் சார்ஜஸ். அதுக்கு மேல ஏதாவது பார்ட்ஸ் போயிடுச்சு, ஏதாவது வைப்பர் போயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர எக்ஸ்பென்சஸ் தான். பட் பேசிக்கா 8,000 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இவனுக்கு மெயின்டெனன்ஸும் இவன் எதிர்பார்த்த அளவுக்கு தான் வந்திருக்கு. கரெக்டான மெயின்டெனன்ஸ் தான். அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா தெரியல, இந்த காருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எவ்ரி 10,000க்கு 8,000 ருபீஸ் சம்திங் எந்த பார்ட்ஸும் போலனா அவன் இந்த காரை என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தானோ அது எல்லாமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. என்ன 2-3 குறை தான், இங்க வந்து இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் இருந்திருக்கலாம், எப்படி பேஸ் வேரியன்ட்ல கிடைக்கும். பட் ஆனா இதை மாத்திக்கலாங்கிற ஐடியால இதை எடுத்துட்டான். அப்புறம் மெயினா ரொம்ப ஃபீல் பண்றது இந்த இதுதான். இப்படி வச்சா ஓவர் கூலிங்கா இருக்கு, இப்படி வச்சாலே ஏசி ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுது. இதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வீடியோல எது பிடிச்சிருந்து பிடிக்கலன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. i20ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க.